ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாராயணியம் 29வது தசகம். முதல் 2 ஸ்லோகங்களை இந்த பதிவில் பார்ப்போம். உத்கச்சதா தவ கராத் அமிர்தம் ஹரஸ்ஸு தைத்யேஷு தான் அசரணான் அனுநீய தேவான் சத்யः திரோததித தேவ பவத் பிரபாவாத் உத்யத் ஸ்வயூத்ய கலஹாதிதிஜா பபூபுஹு. உத்கச்சதः தவ கராத் அமிர்தம் ஹரத்சு தைத்யேஷு தான் அசரணான் அனுநீய தேவான் சத்யः திரோததித தேவ பவத் பிரபாவாத் உத்யத் ஸ்வயூத்ய கலஹா திதிஜா பபூபுஹு. தேவன் பெருமாளை கூப்பிடுறார். தேவ பெருமானே, உத்கச்சதா தன்வந்தரியாக மேலே எழுந்து கொண்டிருந்த தவ உனது கராத் கைகளிலிருந்து அமிர்த கலசத்தை தைத்யேஷு அசுரர்கள் ஹரத்சு பறித்து கொண்டு போனார்கள். தான் இதனால் அந்த அசரணான் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்ட தேவர்களை அனுநூய நீ சமாதானப்படுத்தினாய். சத்யகா உடனடியாக திரோததித்த உன்னை மறைத்து கொண்டாய், காணாமல் போய்விட்டாய். பவத்து உனது பிரபாவாத்து மாயத்தினால் திதிஜா அசுரர்களை பபூபுஹு அவ்வாறு ஊக்குவித்தாய். அதனால் ஸ்வயூத்ய அவர்கள் கோஷ்டிக்குள்ளேயே கலஹா பூசல் உத்யத்து உண்டாயிற்று. படிக்கிற புரிஞ்சினவங்களுக்கு, பெருமானே தன்வந்தரியாக மேலே எழுந்து கொண்டிருந்த உனது கைகளிலிருந்து அமிர்த கலசத்தை அசுரர்கள் பறித்து கொண்டு போனார்கள். இதனால் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த தேவர்களை நீ சமாதானப்படுத்தினாய். உடனடியாக உன்னை மறைத்து கொண்டாய், காணாமல் போய்விட்டாய். உனது மாயத்தினால் அசுரர்களை அவ்வாறு ஊக்குவித்தாய். எவ்வாறுனா, அதனால் அவர்கள் கோஷ்டி உள்ளேயே பூசல் உண்டாயிற்று. கோஷ்டி உள்ளேயே பூசல் உண்டாகும்படி அவர்கள் மனத்தை உன்னுடைய மாயத்தினால் மாற்றினாய் போடுகிறோம். இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யூ எமர்ஜ் ஃப்ரம் தி ஓஷன் as தன்வந்தரி holding the pot of nectar which the asuras snatched from your hands. The devas became helpless. After consoling them, you immediately disappeared. O Lord, then prompted by your Maya, the asuras started to quarrel amongst themselves over the Amrita Kalas. You can understand. Now let us see the words that match. Udgachataha means rising. Tava, your karat from your hands. Amritam harastu. They snatched the Amrita Kalas. Daityeshu, who the asuras. Tani asharanane anunuya devan. Devas have become helpless. Asharanan. They have been, now we have to take care of them because for them only this job is being done, and the Amrita was to be churned out for the purpose of devas only, and it has been taken away by asuras, so they become helpless. Anunuya, you consoled them. Sadhyaha, immediately. Tirodhatita, you disappeared. Deva, it is how he addresses Swami. Bhavat prabhavat, because of your Maya. Tidija, the asuras, Babuhu, they were changed. They have been made to Swayutya, among themselves, Kalaha. Kalaha means among themselves a fight has been erupted. Udyat
it happened. So you changed their mind because of your Maya, so that they are quarreling within themselves. That is the meaning of this sloka. Let us read the sloka. Udgacchataha tavakarad amrutam haratsu दैत्येषु तान् आशरणान् अनुनुय देवान् सद्यः तिरोधदित देवभवत् प्रभावात् उद्यत स्वयूत्य कलह तिधिजा बभूवुः. Tidija means the sons or the people who came in the race of Tidi. They are asuras. Let us read the next sloka, second sloka. Syamam rucha api vayasa api tanum tatanim prapto asi tunga kuchamun mandala banguram tvam piyusha kumbhakalagam परिमुच्य सर्वे तृष्णाकुलाः प्रतिययुः त्वत् गुरोजकुम्भे श्यामां रुचाहपि वयसा अपि तनुं तदानीं प्राप्तो असि तुङ्गकुचमण्डलभङ्गुरां त्वं पीयूषकुम्भकलहं परिमुच्य सर्वे तृष्ण आकुलाः प्रतिययुः त्वं उरोज कुम्भे. இப்படி இருக்க அர்த்தம். ததானீம் அதற்கு பிறகு சியாமாம் ருச்சா அபி உடல் நிறத்திலும் அழகிலும் வயசா அபி இள வயதிலும் சிறந்த ஒரு தனும் தான் எழுதியிருக்கு. தனு மீன்ஸ் உடம்பு வடிவம், ஒரு பெண் உருவை துவம் நீ பிராப்தோ அசி எடுத்துக்கொண்டான். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிற ஒரு பெண்ணாக ஒரு உருவம் எடுத்துக்கொண்டான். சர்வே எல்லா அசுரர்களும் பீயூஷ கும்ப அமிர்த கலசம் குறித்த கலகம் போட்டியை சண்டையை பரிமுச்ச விடுத்து துங்க குச்ச மண்டல பங்குராம் தனத்தின் பலுவினால் சற்றே குனிந்த நடை உடைய தொத்து புரோஜ கும்பே உனது கலசம் போன்ற தனத்தினால் திருஷ்ண ஆகுலாக கவரப்பட்டு மயங்கி பிரதியயுகு உன்னை அணுகினார்கள். புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அது அமிர்த கலசம். இந்த பெண்ணினுடைய மார்பும் ஒரு கலசம் மாதிரி இருக்குது. ஸோ அமிர்த கலசத்து மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு போய் இந்த பெண்ணினுடைய மார்பகத்து மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துடுது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம். மொத்த அர்த்தத்தையும் படிக்கிறேன் பாருங்க. அதன் பிறகு உடல் நிறத்திலும் அழகிலும் இளவயதிலும் சிறந்த ஒரு பெண் உருவை நீ எடுத்து கொண்டாய். எல்லா அசுரர்களும் அமிர்த கலசம் குறித்த போட்டியை சண்டையை விடுத்து தனத்தின் பலுவினால் சற்றே குனிந்த நடையை உடைய உனது கலசம் போன்ற தனத்தால் கவரப்பட்டு மயங்கி உன்னை அணுகினார்கள். அர்த்தமானது நினைக்கிறேன். இப்போ இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யூ தென் டுக் தி ஃபார்ம் ஆஃப் அ பியூட்டிஃபுல் யங் மேடன், பியூட்டிஃபுல் பை எ கம்ப்ளெக்ஷன், யங் பை ஏஜ், whose frame was bent due to the weight of her high, heavy breasts. As the Asuras abandoned their quarrel about the pot of nectar and thirstily approached you, infatuated by the sight of your pot-like breasts. I think everything is made clear, simple. So let us see what all the words that match. Syamam rucha by complexion, api also, vayasa api by the age, young age, tanum you took the shape, took the form, tadanim after that prapto asi you took the form of a beautiful woman after that. That is good enough. Tunga kucha mandala bhanguram. Tunga means
long, high kucha breast. So her breast is so big and so heavy that she has to take a posture, a bent posture. Bankura means she is a bent a bit because of the heaviness of the breast, can be the understanding. Piyusha Kumbha Kalagam Parimuchya. So the Asuras were fighting with regard to the part of the nectar. That is Piyusha Kalaka, Kumbha. Piyusha means Amrit, nectar. Kalaham means the quarrel. Parimuchya, they left it for a while. Survey, all Asuras. Trishna Akulaha Pratiyayuhu Tvat Uroja Kumbe. Tvat, your Uroja Kumbe, beautiful breast. So their interest changed from the part of Amrita, part of nectar, to the pot-like breast of yours, can be the understanding. Trishna means thirst. Akula means attracted, disturbed mind because of that. So Pratyayuhu, they were approaching. That is the sloka. Let us read the sloka. Syamam rucha api vayasa api tanum tadani prapto asi tunga kucha mandala bankuram tvam piyusha kumbha kalagam parimuchya sarve trishna akulaha pratiyayuhu tvat buroja kumbe. Srimate Ramanujaya Namaha.